வணக்கம். RP3200 ப்ளஸ் இந்த தெர்மல் பிரிண்டரில் 50-60 ஐட்டம் இருக்கிற மாதிரி ஒரு லென்த் பில்லை பிரிண்ட் எடுக்கும்போது முழு பில்லும் பிரிண்ட் ஆகாமல் பாதியிலேயே கட் ஆகிடும். இந்த மாதிரி இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு பிரிண்டர் செட்டிங்கில் பேப்பருடைய லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் சிஸ்டமில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். பிரிண்டரை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த செக்மெண்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஃபால்ட்டாக ஒரு பேப்பர் சைஸ் இருக்கும். இதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா 720, அதாவது 72 mm, ஹைட்டு 297 mm இருக்குது. இப்போ நம்ம புதுசாக ஒரு பேப்பர் சைஸை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கான நேம் கொடுத்துக்கிறேன். பேப்பர் சைஸில் வித்தில் எந்தவித மாற்றமும் பண்ணிடாதீங்க. நமக்கு லென்த் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக இந்த ஹைட்டில் மட்டும் வேல்யூவை அதிகப்படுத்தி கொடுத்துக்கலாம். 2970 இருக்குது. இதனுடைய மேக்ஸிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா 32,760. இப்போ நான் 32,000 மட்டும் கொடுத்துக்கிறேன். அதாவது 3200 mm கொடுத்துட்டு இங்கே இருக்கிற சேவ் பேப்பர் சைஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நாம் கிரியேட் பண்ண பேப்பர் சைஸ் வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. யூட்டிலிட்டியில் நாம் சேவ் பண்ண பேப்பர் சைஸ் இருக்குது. இப்போது டிவைஸ் செட்டிங்ஸ் போங்க. இதில் நம்ம கிரியேட் பண்ண பேப்பர் சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை, ஓகே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த அட்வான்ஸ்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் பேப்பர் சைஸை மாற்றிடுங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. அப்ளை, ஓகே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா நாம் கிரியேட் பண்ண பேப்பர் சைஸ் வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த செட்டிங்லாம் முடித்த பிறகு பிரிண்டரை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்து பாருங்கள். லென்த் இஷ்யூ சால்வ் ஆகிருக்கும். நன்றி, வணக்கம்.